ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மோகன் ஃப்ரம் கிஷப் அகாடமி. ஸோ இந்த வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற பாடம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பாடத்தில் இருக்கிற சில கட்டன் வந்து பார்த்தீங்கன்னா +1லேயே இருக்கும், +2 லேயே இருக்கும். ஸோ அதில் இருக்கிறது நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் புக்கில் இது ரிலேட்டடாக இருக்கிறது, அதை ஒட்டி இருக்கிறது எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ரொம்ப முக்கியமான பாடம். ஒரு 36 பேஜ் தான் வரும், சரிங்களா, நான் ப்ரிப்பேர் பண்ணது. ஆனால் ஸ்கூல் புக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக ஒரு 9 பேஜ் தான் இருக்கும், சரிங்களா. பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே நம்ம அதில் இருக்கிறது +2ல் இருக்கிறது அவுட் சோர்ஸ் எல்லாம் சேர்த்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பாருங்க, ரொம்ப முக்கியமான படம், சரிங்களா. ஸோ தமிழ்நாட்டோட விடுதலை போராட்டம் அப்படிங்கும்போது காலனி ஆட்சி எதிர்ப்பதில் ஆரம்பத்திலிருந்தே நாம் தான் முன்னோடி. ஏன் அப்படின்னா, ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் ஒரு தென்னாட்டிலிருந்து ஒரு பாளையக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா பூலித்தேவர். ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா காலனி ஆட்சி எதிர்ப்பதில் தமிழ்நாடு தான் முன்னோடியாக இருந்துச்சு, சரியா. 18ஆம் நூற்றாண்டோட இறுதி பகுதியில் பூலித்தேவர், அதுக்கப்புறம் பாளையக்காரர்கள் தமிழ்நாட்டில் அவங்களோட ஆதிக்கத்தை நிறுவ முயன்ற எல்லா ஆங்கிலேயரோட முயற்சியும் எதிர்த்து போராடி நின்றுருக்காங்க, சரிங்களா. இந்திய வீரர்களும் அதிகாரிகளும் ஒரு எழுச்சியை திட்டமிட்டு நடத்தினாங்க. எங்க? வேலூர் கோட்டையில் 1806. பாளையக்காரர்களின் தோல்விக்கு பின்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1806 பண்ணியிருக்கோம். இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி போய் பிரிட்டிஷ் அரசாங்கம் நேரடி வர்றதுக்கு காரணமாக இருந்த 1857ஓட அந்த ரிவோல்ட், அந்த பெரும் கழகத்துக்கு முக்கியமான ஒரு முன்னோடியாக இருந்தது அந்த வேலூர் கழகம் தான், சரிங்களா. அந்த புரட்சி வந்து பார்த்தீங்கன்னா 1806 முடிஞ்சாலும் பல்வேறு இராணுவ முகாம்களும் தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லா இராணுவ முகாம்களையும் எதிரொலிச்சிச்சு, சரிங்களா. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கத்திய கல்வி கற்ற நடுத்தர வர்க்கத்தினோட தோற்றம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு ரீதியாக கொண்டு போச்சு, சரிங்களா. ஆனால் இது எல்லா பக்கமும் நடந்துச்சு. வங்காளத்தில் மிகப்பெரிய அளவில் நடந்துச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் நடந்த விடுதலை போராட்டம் தனித்தன்மை வாய்ந்தது. ஏன் அப்படின்னா, தொடக்கத்திலிருந்து அந்த போராட்டம் எதை நோக்கி போனுச்சு அப்படின்னா, ஆங்கிலேயர்லேருந்து விடுதலை பெறுவதற்காக போராட்டம் மட்டுமாகமல்லாமல் சமூகத்தை தீங்கி விளைவிக்கக்கூடிய ஜாதி முறை, சமூக தடை, அந்த ஒரு பார்ஷியாலிட்டி, அதிலிருந்தும் விடுதலை பெறணும் அப்படிங்கிறத நோக்கி அமைஞ்சதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடைபெற்ற விடுதலை போராட்டத்தின் தனித்தன்மை, சரிங்களா. தமிழ்நாட்டில் தொடக்க கால தேசிய அதிர்வுகள், அதில் காலத்தால் முந்தியது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம். சென்னை வாசிகள் சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 32 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு, சரிங்களா. சென்னை வாசிகள் சங்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அல்லது MNA அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட காலத்தால் முற்பட்ட ஒரு அமைப்பு எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னை வாசிகள் சங்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அந்த அளவுக்கு ஹிட் ஆகல. காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா மக்களுக்கும் போய் சேரல. இது வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட குழுக்களின் விருப்பங்களை காட்டிலும் பொதுமக்களின் தேவையை அனைவருக்கும் தெரிவிப்பதை நோக்கமாக கொண்டு உருவானதாக இருந்தாலும் அது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு வணிக அமைப்பு தான், சரிங்களா. இந்த அமைப்பு 1852 பிப்ரவரி 26 உருவாக்கப்பட்டிருக்கு. இதை உருவாக்கினவங்களில் ரொம்ப முக்கியமானவர் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா கஜிலூர் லட்சுமி நரசு சீனிவாசனார், சரிங்களா. இதில் சென்னையோட மிக முக்கிய ஒரு பிஸ்னஸ்மேன், முக்கிய வணிகராக இருந்த இவர் தான் கஜிலா லட்சுமி நரசு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னை வாசிகள் சங்கம் உருவாவதற்கான ஒரு உந்து சக்தியாக இருந்தாங்க. இது ஏன் ரொம்ப முக்கியம்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து தான் சென்னை மகாஜன சபை உருவாச்சு. சென்னை மகாஜன சபை என்னெல்லாம் கோரிக்கை வச்சுச்சோ அதுதான் காங்கிரஸோட கோரிக்கை. காங்கிரஸ் உருவாகிறதுக்கும் ரொம்ப முக்கியம் சென்னை மகாஜன சபை. சென்னை மாகாண சபை உருவாகிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம், சரிங்களா. ஸோ இதோட உந்து சக்தி யாரு? கஜிலா லட்சுமி நரசு, சரியா. ஸோ இந்த அமைப்பில் வணிகர்கள் தான் அதிக எண்ணிக்கையில் இருந்தாங்க. அவங்களோட கோரிக்கைகள்லாம் என்ன இருந்துச்சுன்னா, வணிகர்கள் அவர்கள் அந்த உறுப்பினர்களோட நலன்கள் வரிகளை குறைக்க கோரிக்கை வைப்பது, சரிங்களா. அதாவது அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு ஆங்கில அரசாங்கத்தினால தான் இவ்வளோ பிரச்சனை வருது, சரியா. இவங்க இந்த வரி, இந்த செலவுகள் நம்ம மேலே போடக்கூடிய இதெல்லாம் குறைச்சிக்கிட்டா நாம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க, சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களின் செயல்பாடுக்கு அரசு வந்து மிகப்பெரிய அளவில் ஆதரவு அளிச்சிச்சு. அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்டினாக இந்தியாவில் இருக்கிற எல்லாத்தையும் மாற்றிட்டா வெள்ளைக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஆட்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ணலாம், சரிங்களா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஆதரவு அளிச்சிச்சு. மிகப்பெரிய அளவில் இந்த சங்கம் எதிர்த்துச்சு. மக்களின் நிலை, அவர்களின் தேவைகள் என்ன, அதற்கேற்ற மாதிரி நம்ம அரசாங்கத்தை எப்படி திருப்பணும், அரசியலமைப்பு மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ஒரு நலவாழ்வை
உண்டு பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சுக்கிச்சு. சரி, அதே மாதிரி இந்த கம்பெனி நிர்வாகத்தில், ஏன்னா 52லேயே ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, 52ல் ஆரம்பிக்கும் போது கிழக்கிந்திய கம்பெனி தான் இருக்குது. இந்த கம்பெனியோட நிர்வாகத்தில் வரி, கல்வி, நிதி, இதில் என்னென்ன மாதிரியான குறைபாடுகள் இங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுல இந்த அமைப்பு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களோட குறைகளை இங்கிலாந்து பாராளுமன்றத்தின் முன்னாடி வச்சாங்க. கிழக்கிந்திய கம்பெனி இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு கட்டுப்பட்டது, ஸ்ட்ரெயிட்டாக அங்கேயே போயிட்டாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இங்கிலாந்து பாராளுமன்றம் ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு ஒரு தடவை பட்டய சட்டம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி குறித்து வந்து பார்த்திங்கன்னா பட்டய சட்டம் 1853 அதுதான் கடைசி பட்டய சட்டம். அது நிறைவேற்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டய சட்டத்தில் எங்களுக்கெல்லாம் என்ன வேணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து பாராளுமன்றத்தின் முன்னாடி வைக்கிறதுல இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றாங்க. இந்த அமைப்பு 1852 டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனு வந்து சமர்ப்பிக்குது. அந்த மனுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராயத்து வரி, ஜமீன்தாரி முறை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேளாண் வர்க்கத்தை எந்த அளவுக்கு துன்பங்களை உள்ளாக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து அரசாங்கத்துக்கிட்ட தெரிவிக்குது. அதே மாதிரி ஜமீன்தார்கள், கம்பெனியோட அதிகாரிகள் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அடக்குமுறைகள் எப்படி இருக்குது, அதுலேருந்து விவசாயிகளை விடுவிக்கணும், பண்டைய கிராம முறையை மீட்டெடுக்க வேண்டும் என இவ்வமைப்பு வலியுறுத்தியது. ரொம்ப முக்கியம். பண்டைய காலத்தில் கிராம முறையில் வந்து பார்த்திங்கன்னா வரி மக்களின் நலனை சார்ந்து இருந்தது. அநியாய வரி இல்லை, நிலவரி இருக்கும். ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பஞ்சம் கிஞ்சம் எதை பற்றியும் கவலைப்படாமல் வரி வாங்கினாங்க. நிறைய இந்திய விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா தொழிலை விட்டுட்டு கூலி வேலைக்கு போகிறதுக்கும் தற்கொலை பண்ணுறதுக்கும் இது போணுச்சு. அதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்குள்ள கொஞ்சம் மனுஷத்தன்மையோட நடந்துங்களா அப்படின்னு சொல்கிறதுல மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுச்சு. அதே மாதிரி நீதித்துறையில் உள்ள சிக்கல்கள், அதோட தாமதம், அதோட குறைபாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் வருது. இவங்க கொடுத்த மனுவில் நிர்வாகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, நிதியில் என்ன பிரச்சனை இருக்குது, நீதியில் என்ன பிரச்சனை இருக்குது, சரிங்களா. அதே மாதிரி நீதிபதிகளின் நியமனத்தின் போது அவர்களின் நீதித்துறை சார் அறிவுத்திறனோடு வட்டார மொழிகளும் அவருக்குள்ள திறமையை மதிப்பீடு செய்யணும். மதிப்பீடு செய்யப்படாதனால்தான் நீதித்துறையோட திறமை பாதிக்கப்படுது அப்படிங்கிறத மனு சுட்டி காட்டுச்சு. இப்போ ஒரு குடியானவன் கோர்ட்டுக்கு போகும்போது அவன் பேசுறது அந்த ஜட்ஜுக்கு புரியலைன்னா என்னன்னு போய் அவங்க வந்து தீர்ப்பு கொடுக்க முடியும், சரிங்களா. அதே மாதிரி மானிய உதவி திட்டத்தின் கீழ் சமயப்பரப்பு நிறுவனங்களின் கல்விக்கூடங்களுக்கு அரசின் நிதி மறைமாற்றம் செய்யப்படுவதும் இதில் சொல்லியிருக்காங்க. அதாவது மானியம் கொடுக்குறாங்க சமயப்பரப்பு நிறுவனங்களோட கல்விக்கூடங்கள், அவங்க சமயத்தை பரப்புறதோட சேர்த்து கல்வி கொடுக்கறதோட சேர்த்து சமயத்தையும் பரப்புறாங்க, மாற்றப்படுறாங்க. அதில் இருக்கிற பிரச்சனையும் சொன்னாங்க. சென்னை வாசிகளோட சங்கம் வந்து சங்கத்தோட மனு வந்து பார்த்தீங்கன்னா 53 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் விவாதிச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திய சீர்கழகத்தின் தலைவராக அந்த HD செய்மோர் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1853 சென்னை வந்திருக்காரு. சென்னை வந்தது இல்லாமல் தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. கடலூர், குண்டூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி, ஆந்திராவில் சில பகுதிகள், கர்நாடகாவில் சில பகுதிகள், சரிங்களா. ஆனால் அவர் எல்லாத்தையும் போயிட்டு அந்த 53வது பட்டய சட்டம் இங்கிலாந்தில் தொடர அனுமதி தான் கொடுத்தாங்க. அதுதான் அவங்க போட்ட கடைசி பட்டய சட்டம். அதுக்கப்புறம் ரிவோல்ட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பிரிட்டிஷ் அரசாங்கம் உள்ள வந்துடும், சரிங்களா. இவங்க தான் முதல்ல அந்த 57 ரிவோல்ட்டுக்கு முன்னாடியே கிழக்கிந்திய கம்பெனியிலேருந்து இந்தியாவை டைரெக்டாக நீங்கள் ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு ஒரு போராட்டத்தை வலியுறுத்தி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னை வாசிகள் சங்கம் முன்னாடியே யோசிச்சிருக்காங்க. கிழக்கிந்திய கம்பெனியை துறைச்சிட்டா கொஞ்சம் ஊழல் குறையும், பிரச்சனை குறையும், கொஞ்சம் பொறுப்பான ஆட்சி இருக்குங்கிறத அவங்க நம்பினாங்க, சரிங்களா. ஸோ இந்த அமைப்போட ஒரு முக்கியமான நோக்கம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியின் ஆட்சி ஒழிக்கப்படும் சொன்னேன் இல்லையா, அதுக்காக 16,000 நபர்களால் கையெழுத்து இடப்பட்ட 2வது மனுவை மறுபடியும் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்குது. அதே மாதிரி வருவாய்த்துறை அதிகாரிகளாலும் ஜமீன்தார்களாலும் விவசாயிகள் சித்திரவதைப்படுத்தப்படுறாங்க இல்லையா, அதுக்கு எதிராக இந்த அமைப்பு போராட்டம் நடத்தியது ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா டார்ச்சர்டு கமிஷன், சித்திரவதை ஆணையம். அதாவது வருவாய்த்துறை அதிகாரிகளால் எப்படி சித்திரவதைப்படுத்துறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கோசரம் ஒரு ஆணையம் அமைச்சாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரவதை ஆணையம், டார்ச்சர் கமிஷன் சொல்லுவாங்க. அதை கொண்டு வரதுக்கான முக்கியமான காரணம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் 1855 அந்த சித்திரவதை ஆணையம் எல்லாத்தையும்
டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு அறிக்கையை சமர்ப்பித்து அதன் பிரகாரம் நில வரி வசூலில் நடந்த அடக்குமுறைகளை வெளிப்படுத்துது. சரிங்களா? ஸோ இந்த சித்திரவதைகள் மூலம் கட்டாய வரி வசூலை கட்டுப்படுத்தினாங்க, ஒழிச்சாங்க. அதுக்காக தான் சித்திரவதை சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் நிறைய இடங்கள்ல இருக்கு. 1997 ஐக்கிய நாடுகள் சபை சித்திரவதைக்கு எதிரான மாநாட்டை அறிவிச்சிருக்கு. 2010 நம்மளோட நாடாளுமன்றத்தில் சித்திரவதை தடுப்பு சட்டத்தை கொண்டு வரதுக்கு இந்திய அமைச்சரவை ஒப்புதலை அளிச்சிருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒட்டி நடந்த லேட்டஸ்டாக நடந்த விஷயங்கள். சரிங்களா? என்னதான் மிகப்பெரிய அளவில் வளர்ந்தாலும் இந்த அமைப்போட ஆயுட்காலம் ரொம்ப கம்மி. 1866 52 ஆரம்பிச்சிருக்காங்க. 66 லட்சுமி நரசு செத்ததுக்கு அப்புறம் இதை ஓரளவுக்கு ஒன்றுலாம் போயிடுச்சு. அப்புறம் 81 வரும்போது இந்த அமைப்பு இருந்த இடம் சுவட இல்லாமல் அழிஞ்சு போச்சு. சரிங்களா? சீர்திருத்த அளவில் இந்த அமைப்போட சாதனைகள் வந்து பெரிய அளவு இல்லாமல் இருந்தாலும் இந்தியர்களோட கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சொல்லப்பட்ட ஒரு ஒருங்கிணைந்த முயற்சியினோட தொடக்கம் தான் இது. இதை தொடர்ந்து தான் காங்கிரஸே வந்துச்சு. சரிங்களா? இந்த அமைப்பு தோத்து போனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எல்லை மாகாணத்துக்குள்ள மட்டும்தான் செயல்பட்டுச்சு. மனுக்கள் மூலமாக குறைபாடுகளை சுட்டிக்காட்டியது. செல்வந்தர்கள் சென்னை நில உடைமையாளர்களின் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி, வணிகர்களுக்கு ஏற்ற மாதிரி அது கொஞ்சம் இருந்துச்சு. எல்லா மக்களோட கருத்தையும் சொல்ற மாதிரி இல்லை. சரிங்களா? சரினா இது அனைத்து பிரிவினையும் பிரதிநிதிப்படுத்தப்படும் அமைப்பு இல்லை. சரியா? அதை தொடர்ந்து தான் ஒரு பெரிய இயக்கம் வேணும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றதுக்கு இது முக்கியமான காரணம். சரிங்களா? அதாவது இந்த குறையெல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ணி காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக தேசிய அளவிலான அரசியல் சார்ந்த ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயக்கம் இல்லாமல் உருவாகி ஒன்றும் இல்லாமல் போனதுக்கு அப்புறம் தோன்றுச்சு. அந்த தோற்றத்தின் அடிப்படையில் தான் காங்கிரஸ் உருவானுச்சு. அந்த இடத்தை இது விட்டுட்டு போன அந்த வெற்றிடத்தை இந்திய காங்கிரஸ் நிரப்பியது. சரிங்களா? காங்கிரஸ் தோன்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பத்திரிகைகள் இருந்துச்சு. தேசியவாத பத்திரிகைகளின் தொடக்கம்னு வந்து பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாடு. அதாவது இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் முத்துசாமி, முத்துசாமி. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக 1857 நியமிக்கிறார். இங்க பாருங்க, 1877 சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் நீதிபதி, தலைமை நீதிபதி கூட இல்லை, முதல் இந்திய நீதிபதியா ஒரு இந்தியரை நியமிக்க வச்சது அவனுங்களால பொறுத்துக்கவே முடியல. வெள்ளக்காரங்களால ஒரு இந்தியரை நீங்க எப்படி உயர்நீதிமன்றத்தில் அவருக்கு படிப்பு இருக்கு, அனுபவம் இருக்கு, அதுக்கான தகுதிகள் இருக்கு, ஆனாலும் அவர் இந்தியர் அப்படிங்கிறத காரணம் காட்டி சென்னையில் இருக்கிற எல்லா பத்திரிகைகளும் விமர்சனம் செய்யுது. அப்புறம் தான் எல்லாத்துக்கும் ஒரு புரிய வருது. என்ன அப்படின்னா இங்க இருக்கிற எல்லா பத்திரிகைகளும் ஆங்கிலேயர்களால் நடத்தப்படுகிறது. சரிங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா 77 அந்த நியமிச்சிருக்காங்க இல்லையா? இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 1893 இவர் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாகவும் இருந்திருக்காரு. ஒரு 3 மாசம் தான் இருந்திருக்காரு. சரியா? திருவாரூர் முத்துசாமி ஐயர் இவரோட பேரு. இவர் பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர், பழைய தஞ்சாவூர் கிட்ட உச்சுவாடி அப்படிங்கிற கிராமத்துல. சரியா? இதை பத்தி ஒரு எக்ஸ்ட்ரா தகவல்கள் இங்க பாருங்க. முதல் நீதிபதி, சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி இவர் தான். சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவி வகித்த இந்தியரும் இவர் தான். சரிங்களா? ஸோ என்னடா இது இவரை வந்து ஒரு இந்திய நீதிபதியாக நியமிச்சதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களேன்னு பார்த்தா, எதிர்ப்பு தெரிவித்த அனைத்து பத்திரிகைகளும் ஐரோப்பியர்களால் நடத்தப்படுகிறது. அப்ப படிச்சுக்கிட்டு இருந்த இளைஞர்களுக்கு புரியுது, ஓகே இவங்க என்னதான் ஒரு ஊடகமாக இருந்தாலும் வெள்ளையனுக்கு தான். அப்ப நம்ம இந்தியர்களோட எண்ணங்களை வெளிப்படுத்த ஒரு பத்திரிகை தேவை அப்படிங்கிறத உணருது. சரியா? இந்த பத்திரிகைகளை எதிர்ப்பு தெரிவிக்குது இல்லையா? இதனால கோபம் அடைந்த திருவல்லிக்கேணி இலக்கிய வட்டம், ட்ரிபிளிகேன் லிட்ரஸி சொசைட்டி, கொஞ்சம் படிச்சவங்களா இருக்காங்க. சரிங்களா? அதுல ஒரு 6 பேர் யங்ஸ்டர்ஸ், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கோவம் வந்து ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்கு பின்னாடி இருந்தவர் இந்த மனிதர் தான், மாமனிதர் ஜி சுப்பிரமணியம் அவர்கள். அப்புறம் எம் வீரராகவாச்சாரி. இவங்க எல்லாரும் சேர்ந்து, இவங்களோட சேர்ந்து இன்னும் 4 நண்பர்கள், மொத்தம் 6 பேர் சேர்ந்து 1877 இவரை நியமிக்கிறாங்க. பத்திரிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சனம் செய்யுது. ஸோ அடுத்த வருஷமே 78 ஹிந்து அப்படிங்கிற ஒரு பத்திரிகை தொடங்குறாரு. இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கு. ஹிந்துவோட நாமளே கரண்ட் அஃபேர்ஸ்னா ஹிந்து தான் ஃபாலோ பண்ணுவோம்.
சரிங்களா, அந்த அளவுக்கு நியூஸ் இருக்கும். ஸோ ஆரம்பத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வார இதழாக தான் வெளியே வந்திருக்கு. வாரந்தோறும் புதன்கிழமையில வெளிவந்து அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா 1883 வந்து பார்த்தீங்கன்னா மும்முறை வெளியாக தொடங்கியது. அதை தொடர்ந்து நாளிதழாக மாற்றப்படுது. ஆங்கில பத்திரிகைகளை இது வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சனம் பண்ணாலும் ஆங்கில அரசுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பை தெரிவிக்காமல் ஒரு செய்தியும் வெளியிடுது. ஒரு மாதிரி கொஞ்சம் லிபரலாக போகிறாங்க. முதல்ல ஹிந்து என்னவா வந்திருக்கு, ஒரு வார இதழாக தான் வந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் ஒரு 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 5 வருஷம் கேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 முறை வந்திருக்கு. அதை தொடர்ந்து நாளிதழாக மாறுது. சரிங்களா, 1887 வந்து பார்த்தீங்கன்னா 85, 86, 87 சென்னையில் டிசம்பரில் இந்திய தேசிய காங்கிரஸோட வருடாந்திர மாநாடு நடந்துச்சு இல்லையா, அதை பற்றிய செய்திகள் எல்லாமே தேசிய அளவில் வெளிவந்ததுக்கு காரணம் இந்து தான். சரியா, அவங்களுக்கு இது மட்டும் தான் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. நான் இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்துவை பற்றி தெரிஞ்சுங்க. 1898 சுப்பிரமணிய ஐயர் என்ன பண்ணுறாரு, அவர் தான் ஆரம்பிச்சிருப்பாரு. இந்துவிலிருந்து விலகி அவரோட ஃப்ரெண்டாக இருந்தார்ல வீரராகவாச்சாரியர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா உரிமையாளராக மாறுறாரு. ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் எழுதுவார். சரிங்களா, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரச்சனையில் வெளியே வந்ததுக்கப்புறம் வீரராகவாச்சாரி உரிமையாளராக மாறி இந்து வந்து பார்த்தீங்கன்னா 1890 வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை கொஞ்சம் குறைஞ்சி கடுமையான நிதி நெருக்கடி உருவாகுது. அதுக்கப்புறம் 1905 வீரராகவாச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா கஸ்தூரி ரங்க ஐயரிடம் இந்த இந்து வித்துறாரு. அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் இந்துவோட குழுமம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி ரங்க குடும்பத்திட்ட தான் இருக்கு. இப்போ வரைக்கும் என் ராம்னு ஒருத்தர் இருக்காரு. சரிங்களா, இந்து வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் நாள்தோறும் வெளியானுச்சு. 1910 வந்து பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட், சரியா, அன்னி பெசன்ட் அம்மையோட சுயாட்சி அப்படின்னா அந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டுக்கு அதுக்கு முன்னாடியான இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்து மிகப்பெரிய அளவில் ஆதரவு தெரிவிச்சிருக்கும். அன்னி பெசன்ட் இந்து சப்போர்ட்டாக எழுதுவாங்க, நீதி கட்சிக்கு இந்துவும் ஆகாது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது பிராமணர்களால் நடத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன செய்திகள்னு வராது தெரியாமையே இவங்க நிறைய எதுக்க ஆரம்பிச்சாங்க. சரிங்களா, இங்கே பாருங்க, நீதி கட்சியை சேர்ந்த TM நாயர், தியாகராய செட்டி இவங்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்லும்போது இந்து குழுமத்திலேருந்து அதுக்கு ஒரு எதிர்ப்பு வரும். சட்டமன்றத்தில் இவங்க கொண்டு வந்த மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தம் என்னன்னா வகுப்பு வாரி இடஒதுக்கீடு. அதை மிகப்பெரிய அளவில் கடுமையாக எதிர்த்து அன்னி பெசன்ட் அம்மையாரும் இந்து நாளிதழும் விமர்சனம் செஞ்சிருக்கும். சரிங்களா, இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு ஆதரவாகவும் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராகவும் செய்திகளையும் வெளியிட ஆரம்பிச்சிச்சு. 1948 முதல் பக்கத்தில் முழு விளம்பரம் பிரசுரிக்கும் வழக்கம் நிறுத்தப்பட்டு மறுவடிவம் செய்யப்பட்டது. நிறைய சேஞ்சஸ் இந்து வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கு. சரியா, ஸோ இந்த சுப்பிரமணிய ஐயர் பற்றி சொல்லணும் அப்படின்னா 1885 பம்பாயில் காங்கிரஸோட முதல் மாநாடு நடந்திருக்கு இல்லையா, அந்த மாநாட்டில் அந்த முதல் தீர்மானத்தை இந்திய தேசிய காங்கிரஸின் வரலாற்றின் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்த பெருமை யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியர் அவர்களுக்கு தான். இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சியை பற்றி விசாரணை நடத்தணும் அப்படிங்கிற சம்பந்தமான ஒரு தீர்மானம். அதாவது ஒரு 200 வருஷம் லெகசி கட்சி, சரியா, நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததா சொல்லப்படக்கூடிய காங்கிரஸ் கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சியில் முதல்ல ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தவர் ஒரு தமிழர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம் இந்துவோட நிற்கல. 1891 சுதேசமித்திரன் அப்படிங்கிற ஒரு தமிழில் தேசிய பருவ இதழையும் தொடங்குறாரு. ஹிந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. இப்போ வரைக்கும் இங்கிலீஷில் தான் வந்துச்சு. இப்போ ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வர ஆரம்பிச்சிச்சு. ஆரம்பத்துலேருந்தே இங்கிலீஷ் தான். ஸோ தமிழ்லையும் ஒரு பேப்பர், வட்டார மொழியிலையும் ஒரு பேப்பர் வேணும் அப்படின்னு சொல்லி ஜி சுப்பிரமணிய ஐயர் என்ன பண்ணுறாரு, 1891 சுதேசமித்திரனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய பருவ இதழாக வராரு. பருவ இதழ்லாம் மாதம் ஒரு தடவை வர மாதிரி வரும், இல்லை வாரம். பருவம்னாவே மாத இதழ் தான். அதை தொடர்ந்து ஒரு 8 வருஷத்தில் 1899 4 இதழாக மாற்றுறாங்க. இந்த சுதேசமித்திரனோட பெருமை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய மொழிகளில் வெளியான முதல் நாளிதழ் சுதேசமித்திரன் தான். சரிங்களா, அதை தொடர்ந்து அந்த காலத்தில் தென்னிந்திய மொழிகள் நாளிதழில் விற்பனையில் கொடிகட்டி பிறந்த நாளிதழ் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுதேசமித்திரன் தான். தமிழ் நாளிதழ் சுதேசமித்திரன் தான். இது தமிழ்நாடு இந்த சென்னை மாகாணத்தில் மட்டும்தான் வந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. பர்மா, இலங்கை, பினாங்கு, சிங்கப்பூர், மலாய்,
கூட்டாட்சி, சுமத்ரா, போர்னியா, கொச்சின், சீனா, தென் மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்கா வரைக்கும் விற்பனையா இருக்கு. ஏன்னா அங்க எல்லாமே தமிழர்கள் இருந்திருக்காங்க. சுதேசமித்திரனை பத்தி விரும்பி வாங்கி படிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ சுதேசமித்திரன் நான் வரும்போது நம்மளுக்கு மகாகவி பாரதியார் எப்போ சேர்ந்தாருன்னு தெரியும். மகாகவி பாரதியார் இந்த தகவல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்காது. சரிங்களா? அவரோட 22வது வயதில் 1904 உதவி ஆசிரியராக பணிபுரிந்துள்ளார். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய ஐயர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றுவார். அரசோட கொஞ்சம் இணங்கி போயிருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு நீதி கட்சியும் ஆகாது. சரியா? அந்த ஒரு கருத்து வேறுபாடுல 1906 விலகிட்டார். சரிங்களா? இதைத் தொடர்ந்து 1900 பஞ்சாப்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. அந்த சம்பவங்களை வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய ஐயர் நிறைய அரசுக்கு எதிராக கட்டுரைகளை வெளியிட்டிருக்காரு. வெளியிட்டோன்னா நாட்டு பிரிவினை சட்டத்தில் அவர் பிடிச்சி உள்ள போட்டாங்க. உள்ள போட்டதுக்கப்புறம் 1915 வரை இந்துவோட அதிபராக கஸ்தூரி ரங்கர் ஐயர் வந்துட்டார்ல, விஜயராகாச்சாரிட்ட இருந்து கஸ்தூரி ரங்கர் ஐயர் போருக்கு இல்லையா, அவரோட உறவினரான ரங்கசாமி என்ன பண்றாரு, ரங்கசாமி ஐயராயிடம் இந்த மேலாண்மையை ஒப்படைச்சிட்டு அவர் ஜெயிலுக்கு போயிடுறாரு. சரிங்களா? அவர் வந்ததுக்கப்புறம் சுதேசமித்திரன் புது பொலிவு வருது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீனிவாசன் என்ன பண்றாரு, பாரதியாரை மறுபடியும் உள்ள கொண்டு வர்றாரு. 1920 கொண்டு வந்து மறுபடியும் ஆசிரியராக இலக்கிய நாளிதழாக மாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பாரதி வந்து பார்த்தீங்கன்னா 1921 இறந்துருவாரு. சரியா? ஸோ அந்த 20 மறுபடியும் கொண்டு வந்து சுதேசமித்திரனால மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டில் தேசிய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய இதெல்லாம் மாற்றினது வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார். நல்லா புரிஞ்சுங்க. 1890 ஆரம்பிக்கிறாங்க, 91 பருவதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க, 99 நாளிதழாக மாறுது, 904 பாரதியார் ஆசிரியராக உள்ள வராரு, அப்புறம் 6 விலகிடுறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சுப்பிரமணிய ஐயரை வந்து கைது பண்ணிட்டு போனதுக்கப்புறம் 1915 அதோட மேலாண்மை கஸ்தூரி ரங்கரோட உறவினராக இருக்கக்கூடிய ரங்கசாமி ஐயங்கார்கிட்ட மேனேஜ்மெண்ட் வருது. மேனேஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அது ஒரு மாதிரி ஒரு பொலிவு வருது. பாரதியாரை மறுபடியும் உள்ள கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அந்த ஒரு மேனேஜ்மெண்ட்ல இருந்த ஆர் சீனிவாசன் பாரதியாரை 1920 மறுபடியும் உள்ள கொண்டு வர்றார். சரியா? ஸோ 1962 வரைக்கும் அந்த சீனிவாசன் இருக்காரு. சீனிவாசன் பிறகு இந்த நாளிதழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே மறைஞ்சிருது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தினத்தந்தி உள்ள வந்துடுது. 62 தினத்தந்தி வந்ததுக்கப்புறம் தினத்தந்தியோட போட்டி போட முடியல. இப்போ வரைக்கும் நம்பர் 1 நாளிதழ் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தினத்தந்தி சீபா ஆதித்தனார் தான் ஆரம்பிச்சிருப்பாரு. சரிங்களா? ஸோ 1970களில் இதோட லெகசி முடியுது. கிட்டத்தட்ட 100 வருஷம் ஒரு லெகசியான ஒரு பத்திரிகை எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுதேசமித்திரன். தென்னிந்திய மொழிகளில் வெளிவந்த முதல் நாளிதழ் சுதேசமித்திரன். பாரதியார் இருந்திருக்காரு. சுதேசமித்திரன் ஏன் சிறப்பு மிக்கது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்தோட கட்டுரைகள் வந்திருக்கு. கானா சுப்பிரமணியம், மூவா, எஸ்டிஎஸ் யோகி எல்லாத்தோட கதைகள் கட்டுரைகள் வந்திருக்கு. இவங்க வார இதழ் கூட ஒன்று விட்டுருக்காங்க. 1929 ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் தமிழில் படிப்பீங்க, தி ஜானகிராமன். சரிங்களா? அவரோட மோகமுள் அப்படிங்கிற ஒரு தொடர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா சுதேசமித்திரனோட வார இதழில் தான் தொடராக வந்திருக்கு. அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் தமிழ் காவலர்னு சொல்லக்கூடிய மு கருணாநிதி அவர்கள் எழுதிய பரபிரம்மம் அப்படிங்கிற ஒரு கட்டுரையும், இது கானா சூனா யாருன்னு தெரியல, அவரோட படித்திருக்கிறீர்களா அப்படிங்கிற ஒரு கட்டுரை தொடர்கள் இதில் வந்திருக்கு. ரொம்ப முக்கியமானது மோகமுள், பரபிரம்மம். சரிங்களா? ஸோ பாரதியார், சுத்தானந்த பாரதியார், மூவா இவங்களோட எல்லா கட்டுரைகளும் இதில் தான் வந்திருக்கு. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் ஒரு மாதிரி மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. நான் ஒவ்வொரு பத்திரிக்கையும் எடுத்து அதோட ஆசிரியர் யாருங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப நல்லது. அதே மாதிரி அந்த காலத்தில் வந்த இந்தியன் பேட்ரியாட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில நாளிதழ், இது வந்து பார்த்தீங்கன்னா 1905 சி கருணாகர மேனன் அப்படிங்கிறவரால் தொடங்கப்பட்டது. இந்தியன் பேட்ரியாட். சரிங்களா?
இவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துல இருந்து வெளியே வந்தவர். அந்த 4 பேர் இருப்பாங்களா அதில் ஒருத்தர். இது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க? 1905 ஒரு இந்திய ஆங்கில நாளிதழ். அதே மாதிரி சவுத் இந்தியன் மெயில், இது வந்து பார்த்தீங்கன்னா தி மெயிலு, தி மெட்ராஸ் மெயிலு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு அழைக்கப்பட்டிருக்கு. இது 1928 ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தொடங்கினவர் வந்து பார்த்தீங்கன்னா சார்லஸ் லாசன் மற்றும் ஹென்ரி கார்னெஸ். 1868 தொடங்கப்பட்டது. 1868 இருந்து 1981 வரைக்குமே வெளியே வந்திருக்கு சவுத் இந்தியன் மெயில். யாரு? சார்லஸ் ஹாசன், ஹென்ரி ஹார்னிங்ஸ். அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்து நிறுவப்பட்டுச்சு இல்லையா, அந்த காலகட்டத்தில் தான். சரிங்களா? அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆசிரியராக இந்த டேட்டா தான் இருக்குது. 1892 ஜிபி பிள்ளை அப்படிங்கிறத ஒரு ஆசிரியராக மாற்றி மிகப்பெரிய அளவில் கொண்டு போயிருக்காங்க. மெட்ராஸ் ஸ்டாண்டர்டோட ஒரு சிறப்பம்சம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியோட நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தது. மகாத்மா காந்தி 1915 தானே இந்தியா வர்றாரு. அவர் வர்றதுக்கு முன்னாடியே தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களோட பிரச்சனையை இங்கே சொன்னிச்சு மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் அதை விற்கும் போது அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்ராஸ் ஸ்டாண்டர்டை விலைக்கு வாங்கிடுறாங்க அவங்களோட கொள்கைகளை பரப்பதுக்கோசரம். அவங்க எப்போ வாங்கினாங்கிறதுக்கான டீட்டெயில்கள் தெளிவாக கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேசாபிமானி அப்படிங்கிற ஒரு இது பேஜ் வரும். தேசாபிமானி வந்து பார்த்தீங்கன்னா 1942 விடுதலை போராட்டத்தின் போது நிறைவேற்றப்பட்ட ஒரு மலையாள நாளிதழ். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேசாபிமானின்னு வரும்போது புத்தள தினேசன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலையாள நாளிதழ் தான். கேஜே தாமஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இதை ரன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியிலிருந்து வெளிவந்த 3 முக்கிய நாளிதழ்கள் தமிழர்களிடையே விடுதலை போராட்டத்தை ஆறாமல் பார்த்து கொண்டிருந்தது. விஜயா, சூரியோதயம், இந்தியாங்கிறது மகாகவி பாரதியாரோட ஆசிரியராக இருந்தது. 1909-10 காலகட்டத்தில் புதுச்சேரியிலேருந்து வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தடை விதிச்சிட்டாங்க. விஜயா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நாளிதழ், சரிங்களா, ஒரு வார இதழ். அடுத்து சூரியோதயம், ரொம்ப முக்கியம். சூரியோதயத்தோட ஆசிரியர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மிக பிரபலமான தீவிரவாதியான நீலகண்ட பிரம்மச்சாரி. நீலகண்டர் அவர் பிரம்மச்சாரின்னு சேர்த்துக்கிட்டார். சூரியோதயமும் பாண்டிச்சேரியிலேருந்து தான் வெளியே வந்துச்சு. பாரதியோட நிறைய கட்டுரைகள் அவரோட அந்த சுதந்திர போராட்ட கருத்துக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியோதயத்திலையும் வெளியே வரும். 1910 வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் மறுபடியும் இதை வெளியிட்ட போது ஆசிரியராக பொறுப்பிட்டிருக்காங்க. ஏன்னா இதை ஆரம்பிச்சிருப்பாங்க, தடை பண்ணியிருப்பாங்க, மறுபடியும் ஆரம்பிப்பாங்க. பாரதியார் மட்டும் இல்லை, பாரதியாரோட அந்த அவரோட கதையை சொன்ன பரசுசு நெல்லையப்பர் அவரும் துணை ஆசிரியராக பணியாற்றிருக்கார். பாரதியாரோட நெருங்கிய ஒரு தம்பி மாதிரி. 1908 தொடங்கி இதை உடனே வந்து பார்த்தீங்கன்னா தடை பண்ணிட்டாங்க. ஏன்னா இவரே ஒரு தீவிரவாதி நீலகண்ட பிரம்மச்சாரி. அவரை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம், சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரதியார் தொடங்கினதான் 1907 வாக்கில் தொடங்குறாரு. இந்தியா மற்றும் அவர் தொடங்கி இன்னொரு ஆங்கில செய்தித்தாள் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாலபாரதம். இந்த மாதிரியான உள்நாட்டு பத்திரிகைகள் எல்லாமே சுதந்திர போராட்டத்தை கனல் மங்காமல் பார்த்து கொண்டது, சரிங்களா. இதெல்லாம் பார்த்துங்க. நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐஎன்எம்லாம் நம்ம பின்னாடி போக போக நிறைய பத்திரிகைகள் புத்தகங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒரு வீடியோவே நான் போடுறேன், சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மகாஜன சபை, சரியா. சென்னை வாசிகள் சங்கம் செயலில் இருந்த பின்னாடி சென்னை மாகாணத்தில் அது மாதிரி ஒரு அமைப்பு இல்லாமல் போச்சு, சரிங்களா. அரசியல் சார்ந்த அமைப்பு தேவை அப்படிங்கிற ஒரு தேவை உணரப்பட்டுச்சு. அதன் விளைவாக தான் 1884 மே 16 ஒரு தொடக்க விழாவில் ஜி சுப்பிரமணியம், வீரராகச்சாரி, அதே குரூப் இந்து இருக்காங்களா அந்த குரூப்பு, ஆனந்த சாரலு, ரங்கையா, பாலாஜி ராவ், சேலம் ராமசாமி, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மஞான சபையோட ஒரு ஐக்கியமாக இருக்கும்போது இவங்கெல்லாம் முடிவு பண்ணுறாங்க சென்னை வாசிகள் சங்கம் மாதிரி இங்கே ஒன்று ஆரம்பிக்கணும். அப்படிங்கும்போது தான் இந்த மகாஜன சபை நிறுவப்பட்டுச்சு. இது நிறுவி ஒரு வருஷத்துலேயே காங்கிரஸ் நிறுவனதுக்கு அப்புறம் இதோட நோக்கமும் காங்கிரஸோட நோக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். காங்கிரஸில் ஆரம்பிக்கும் போது பிரம்மஞான சபையோட அமைப்பில் இருந்தவங்க இதில் இருக்கும்போது இதை ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிவிட்டாங்க, சரிங்களா. ஸோ இந்த அமைப்போட முதல் தலைவராக பி ரங்கையா பொறுப்பேற்றிருப்பார். அதோட செயலாளராக ஆனந்த சார்லு பொறுப்பேற்றிருப்பார், சரிங்களா. இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளிகளில் கூடி தனிப்பட்ட விதத்திலும் அரை கூட்டங்கள் நடத்தியும் பொது பிரச்சனைகள் குறித்து விவாதம் நடத்தியிருப்பாங்க.
இவங்களோட கோரிக்கைகள் தான் காங்கிரஸோட கோரிக்கைகளா மாறினாங்க. இவங்கள என்ன சொன்னாங்க, குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஒரே சமயத்தில் நடக்கணும், வயசு வரம்பை அதிகரிக்கணும், லண்டனில் உள்ள இந்திய கவுன்சில் பாருங்க, லண்டன்ல இந்திய கவுன்சில் ஒன்று இருக்கு, இந்திய ஹவுஸ்னு ஒன்று இருக்கும். இந்திய கவுன்சில் அப்படிங்கிறது அரசால நடத்தப்பட்டது. ஆனால் அதற்கான வரி சம்பளம் எல்லாம் நம்மளோட பணத்துலேருந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தானுங்க பிச்சைக்கார பசங்க. சரிங்களா, அதை மூடணும், வரிகளை குறைக்கணும், இராணுவ குடியியல் நிர்வாக செலவுகளை குறைக்கணும், இராணுவத்தையும் குடிமை நீதிப்பிரிவையும் தனியாக பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு காங்கிரஸோட கொள்கைகளை ஆரம்பத்தில் சொன்னது இந்த பிரம்மஞான சபை. சரிங்களா. ஸோ 1885 டிசம்பர்ல இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த அமைப்போட பல கோரிக்கைகள் காங்கிரஸோட கோரிக்கைகள் ஆனதுக்கு அப்புறம் சென்னை மாகாண சபையோட அந்த பிராந்திய மாநாடு சென்னையில் நடத்தினதுக்கு அப்புறம் அந்த தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் மாநாட்டில் கலந்துக்கிட்டு பிரம்மஞான சபையை இந்திய தேசிய காங்கிரஸோட இணைச்சி ஒரே எல்லாத்தோட நோக்கமும் ஒன்று தான். ஸோ ஒன்றாவே பயணிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒன்றா பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த சபையோட அலுவலகம் எங்கே இருந்துச்சுன்னா எல்லி சாலை மவுண்ட் ரோட்டில் இருந்துச்சு. பி ரங்கையா நாயுடு 1855 நம்ம பார்த்தோம். 1885 டிசம்பரில் பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன், இந்திய சங்கம் ஆகியோரோடு சேர்ந்து இங்கிலாந்துக்கு இதுவும் ஒரு குழுவை அனுப்புனுச்சு. 84 வந்து பார்த்தீங்கன்னா பி ரங்கையா தான் 2வது தலைவராகவும் அவரை தான் தேர்ந்தெடுத்தாங்க. சரிங்களா. இந்த அமைப்பு என்னதான் காங்கிரஸோட இணைக்கப்பட்டாலும் 1896 அக்டோபர் 24 மகாஜன சபை கூட்டத்தில் காந்தியடிகள் வந்து உரையாற்றிருக்காரு. அவர் இடையில இந்தியா வந்துட்டு போவார். அதே மாதிரி இதோட பொன்விழா ஆண்டு கொண்டாட்டத்தில் ஜவஹர்லால் நேரு கலந்துருக்காங்க. இதோட வைர விழா கொண்டாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1945 ஜனவரி 31 நடந்திருக்கு, 75 வருஷம் கழிச்சு. சரியா. ஸோ மகாஜன சபை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு இவ்வளோதான். ஸ்கூல் புக்லேயும் உங்களுக்கு வந்து ரொம்ப இவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க. சரியா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மிதவாதிகள் கட்டம். சென்னையில் மிதவாதிகள் அப்படின்னு வரும்போது அவங்க எல்லாமே காங்கிரஸோட சேர்ந்து தான் வேலை பார்த்துருப்பாங்க. சரிங்களா. ஸோ இந்தியாவில் காங்கிரஸ் உருவாக்குறதுக்கு முன்னாடியே பல்வேறு கூட்டங்களில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அப்படி ஒரு கூட்டம் நான் காங்கிரஸை பற்றி நம்ம வரும்போது நான் ஆல்ரெடி அதோட ஆர்ஜின் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நடத்தினதில் சொல்லியிருப்பேன். ஸோ முதல்ல 1884 டிசம்பரில் அடையாறில் பிரம்மஞான சபையோட கூட்டம் நடந்திருக்கும். அதில் தாதாபாய் நவ்ரோஜி, KT தெலாங்கு, சுரேந்திரநாத் பானர்ஜி, அதையோட சேர்த்து ஆலன் ஆக்டிவ் ஹியூமும் கலந்துக்குவார். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு தேசிய அமைப்பு வேணும்னு சொல்லி காங்கிரஸுக்கான ஐடியாவே சென்னையில் தான் உருவாயிருக்கும். அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து காங்கிரஸ் தோற்றத்தில் சொல்லியிருப்பேன், பார்த்துங்க. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டம் டிசம்பர் 28, 1885 பம்பாயில் நடைபெற்றிருக்கும் இல்லையா. அதில் மொத்தம் கலந்துக்கிட்டீங்க 72 பேர். அதில் 22 பேர் சென்னை சேர்ந்தவர்கள். நான் இங்கே ஏன் 21 கொடுத்துருக்கேன்னா அவுட் சோர்ஸ் புக்கு ஒரு வெங்கடேசன் சார் புக்கு இன்னும் சில அவுட் சோர்ஸ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 21 கொடுத்துருக்காங்க. ஆனால் புக்கில் 22 கொடுத்துருக்காங்க. ரெண்டையுமே பார்த்துங்க சார். எது கரெக்ட் அப்படின்னா டிஎன்பிசி எது கேன்சராக எடுக்குது கீயாக எடுத்துக்குதோ அதுதான் கரெக்ட். ஸ்கூல் புக்கில் இருக்கிறது நம்ம ரைட்டுன்னு போடும்போது இவங்க இல்லை அவுட் சோர்ஸில் இப்படி கொடுத்தாங்கிற மாதிரி கீ மாற்றி கொடுப்பாங்க. இவங்ககிட்ட நம்மளால் மாறடிக்க முடியாது. இருந்தாலும் ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா. மொத்தம் 72 பேரில் 22 பேர் சென்னைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. சென்னையிலேருந்து 47 பிரதிநிதிகள் கலந்து கொண்டனரும் கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது மாநாடு, இதை விட்டுருங்க. சரியா. ஸோ மொத்தம் 72 பேரில் சென்னையிலேருந்து 22 பேர். சரியா. ஸோ சென்னையிலேருந்து யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம், ரங்கையா, ஆனந்த சார்லு. தமிழ்நாட்டிலேருந்து இங்கே பாருங்க, இங்கே தான் இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். சென்னை அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஆந்திரா வரும், கர்நாடகா வரும். சரியா. தமிழ்நாடு அப்படின்னு எடுக்கும்போது அதுலேருந்து 16 பேர் கலந்துருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். சென்னை மாகாணம் அப்படிங்கும்போது 22 பேர், 22 ஆறு 21 வாட்டாரு. சரிங்களா. தமிழ்நாடுன்னு வரும்போது 16 பேர். சுப்பிரமணிய ஐயர், ஆனந்தாச்சாரியார், வீரராகவாச்சாரியார், ரங்கையா நாயுடு, சுவாமிநாத ஐயர், வெங்கட சுப்பராய பந்தலு, கேசவ பிள்ளை, சிங்காரவேலு முதலியார், ரங்காச்சாரி, அதலி, சபாபதி முதலியார்,
பால் பீட்டர் பிள்ளை, சாமிநாத ஐயர், நரசிம்மலு நாயுடு, வெங்கட சுப்புராயலு, கேசவ பிள்ளை. 2 கேசவ பிள்ளை இருக்காங்க. சரிங்களா? இவங்க எல்லாமே சென்னை மகாஜனத்தின் சபையின் சார்பாக சென்றவர்கள். அதாவது சென்னை மாகாணத்திலிருந்து 22 பேர் 21 பேர், இந்த சென்னை மகாஜன சங்கத்தின் சார்பாக சென்றவங்க தான் 16 பேர். சரியா? நான் மாற்றி சொல்லிட்டேன், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ சென்னை சபாகத்தின் சார்பாக 16 பேர் போயிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த 16 பேர். இது ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு கேட்டாலும் கேட்பாங்க. முதல் காங்கிரஸ் மாநாடோட தலைவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி, அதான் WC பானர்ஜி. சரிங்களா? அவரோட பெயரை வழிமொழிந்து அந்த மாநாட்டின் முதல் தீர்மானத்தை முன்மொழிந்த பெருமை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். யாரு? தி ஹிந்துவோட ஃபவுண்டரான சுப்பிரமணிய ஐயர். தமிழ்நாட்டு பிரதிநிதிகளுக்கு தான் அவரோட பெயரை வழிமொழிகிறதுக்கும் மாநாட்டின் முதல் தீர்மானத்தை கொண்டு வரதுக்குமான பெருமை கிடைச்சிச்சு. ஏன் அப்படின்னா அவங்களோட டாமினேஷன் அதிகமாக இருந்துச்சு. பார்த்துங்க. அடுத்து சென்னை காங்கிரஸோட 2வது மாநாடு 1886 கொல்கத்தாவில் நடந்திருக்கும். இதோட தலைவராக தாதாபாய் நவ்ரோஜி இருந்திருப்பாரு. சென்னையிலேருந்து இதில் 47 பேர் கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். முதல் மாநாடு 21/6/22, 2வது மாநாட்டில் 47 பேர் சென்னையிலேருந்து. அதுலேயும் ஜி சுப்பிரமணிய ஐயர், சுப்பிரமணிய ஐயர், சுவாமிநாத ஐயர், கேசவ பிள்ளை, ரங்கையா நாயுடு, ஆனந்தச்சாரி, வீரராகவாச்சாரி நிறைய பேர் கலந்துருப்பாங்க. சரியா? காங்கிரஸோட 3வது மாநாடு இங்கே தான் சென்னையில் தான் நடந்துச்சு. அதோட தலைவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பக்ருதீன் தியாப்ஜி. இவர் தான். அதில் பாருங்க எப்படி இருக்காரு பாருங்க. சரியா? இவர் 1887 சென்னையில் 1000 விளக்கு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கீஸ் தோட்டம்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1000 விளக்கு, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கீஸ் தோட்டம், மக்கீஸ் கார்டன்னு சொல்லுவாங்க. அங்கே நடந்துக்கிட்ட மொத்தம் 607 பிரதிநிதிகளில் 362 பேர் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள். இது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட்டில் 22, செகண்டில் 47, தேர்டில் 362. இங்கே பாருங்கள், 600ல் நாம் 60%. சரிங்களா? ஸோ சென்னை மாநாட்டோட சிறப்பம்சம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாநாட்டோட பெரும் பகுதி செலவு பொதுமக்கள்கிட்டே வசூலிக்கப்பட்டாங்க. 600 பேருங்கிறப்ப எங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணும்ல, சாப்பாடு கீப்பாடு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் இந்த கிறிஸ்துமஸ் தாண்டி தான் இது பண்ணும், பரிசுகள்லாம் பரிமாறிப்பாங்க, நிறைய செலவு இருக்கும். ஆனால் முதலாக பெரும்பகுதி பொதுமக்கள்கிட்ட இருந்து வசூலிச்சிருக்காங்க. விஜயராகவாச்சாரியர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸின் வினா விடை அப்படிங்கிற ஒரு சிறு நூல் எழுதியிருக்காரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா மலிவு விலையில் விற்பனை செஞ்சு அதில் வர பணத்தையும் இந்த மாநாட்டுக்கு போட்டிருக்காங்க. சரிங்களா? ராஜா சார் மாதவராவ் வரவேற்பு குழு தலைவராக இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடித்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாதவராவ். அதே மாதிரி ராவ் மூக்கனாச்சாரி அப்படிங்கிறவர், அவர் ராவ் சாஹிப் மூக்கனாச்சாரி, அவருக்கு தமிழ் தெரியாது, தமிழில் பேசி அனைவரது பாராட்டையும் பெற்றார். என்ன சார் தமிழில் பேசி அப்படின்னா, ஆரம்பத்தில் நடக்கப்பட்ட காங்கிரஸ் கூட்டங்கள் அனைத்தும் ஃப்ளூவண்டான இங்கிலீஷில் தான் பேசுவாங்க ரொம்ப நாளாக. சரிங்களா? இந்த மாநாட்டோட இன்னொரு சிறப்பு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டங்களில் ஆங்கிலேய அதிகாரிகள்கிட்ட இருந்தும் நம்மளோட காங்கிரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில், ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் அந்த ஒரு வடிகால் கோட்பாடு, சேஃப்டி வால் தியரின்னு ஒன்று கொடுத்துருப்பேன், பாதுகாப்பு வாழ்வு கோட்பாடுன்னு, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இந்த சென்னையில் நடக்கும்போது சென்னையோட கவர்னராக இருந்த கன்னிமாரா, இவர் பேரில் தான் அந்த நூலகம் இருக்குது. கன்னிமாரா என்ன பண்ணியிருக்காருன்னா, சென்னை காங்கிரஸ் மாநாட்டில் கலந்துக்கிட்ட எல்லாத்துக்கும் தேநீர் விருந்து கொடுத்துருக்காரு, சிறப்பு விருந்தளிப்பு கொடுத்துருக்காரு. சரியா? அதுக்கப்புறம் சென்னையில் நிறைய மாநாடுகள் நடந்திருக்கு, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தகவல் தான். சென்னையில் காங்கிரஸ் மாநாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மாநாடு நடந்திருக்கும். சரிங்களா? 3வது மாநாடு 1894 சென்னையில் நடந்திருக்கும். அதோட தலைவராக ஆல்பர்ட் வெப் அப்படிங்கிற ஒரு அயர்லாந்தை சேர்ந்த ஒரு ஆங்கிலேயர், ஒரு 3-4 ஆங்கிலேயர்கள் கலந்துருப்பாங்க. ஜார்ஜ் யூல் தான் ஃபர்ஸ்ட் கலந்துக்கிட்டவர், அதுக்கப்புறம் ஆல்பர்ட் வெப்பு, இன்னும் 2-3 பேர் கலந்துருப்பாங்க. சரிங்களா? அதில் திறமை உரையாற்றிய ஆல்பர்ட் வெப் என்ன சொல்கிறாருன்னா, உலகம் முழுவதிலும் குடிமக்கள் சுதந்திரமும் சமய சுதந்திரமும் பரவ வேண்டும் என்பதே என் விருப்பம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த மாநாட்டில் 27 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கும். சரியா? 1894.
ஃபர்ஸ்ட் நடந்தது 1887 சென்னையோட 3வது மாநாடு, காங்கிரஸோட 3வது மாநாடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1898 இதோட தலைவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் மோகன் போஸ். இதுலேயும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. பிளேக்கெல்லாம் இப்போ நம்ம கேள்விப்பட மாட்டோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொள்ளை நோய், கூட்டமாக அப்படியே காலி பண்ணிட்டு போயிடுவாங்க, அப்படி அப்படியே நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. பிளேக் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சத்தை உருவாக்கும். பிளேக் நோயோட செலவுகளை அரசு தான் ஏற்கணும். தாதாபாய் நவ்ரோஜி என்ன பண்ணாலும் அவருக்கு நாங்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற தீர்மானங்கள் 1898 சென்னை காங்கிரஸில் எடுக்கப்பட்டது. அதோட தலைவர் ஆனந்த் மோகன் போஸ். அதே மாதிரி 1903 வந்து பார்த்தீங்கன்னா லால் மோகன் கோஷ். சரிங்களா? இந்த மாநாட்டில் கோபாலகிருஷ்ண கோகலே துணை செயலராக சேர்க்கப்படுறாரு. இது ஏன் முக்கியம் அப்படின்னா இவர் தான் காந்தியை காங்கிரஸுக்குள்ள அப்படியே கொண்டு வந்தவர். இந்த மாநாட்டில் 16 தீர்மானங்கள் நிறைவேறியது. சரியா? 1908 ராஸ் பிகாரி கோஷ். இந்த மாநாடு ரொம்ப சிறப்பு மிக்கது. ஏன் அப்படின்னா இந்த மாநாட்டில் தான் காங்கிரஸ் கட்சியோட அமைப்போட அரசியல் அமைப்பு ஒத்துக்கிட்டாங்க. சரியா? 1917 பூபேந்திரநாத் போஸ், 1927 எம்சே அன்சாரி. இது ஏன் ரொம்ப முக்கியம்னா சைமன் குழுவை புறக்கணிப்பதற்கான தீர்மானம் இங்கே தான் நிறைவேற்றப்படுது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி நோக்கி பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட முக்கியமான முடிவுகள் சென்னையிலேருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கும். சென்னையிலேருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கும். சைமன் குழு புறக்கணிச்சிடலாம்பா, ஒரு இந்தியர் கூட இல்லை அப்படின்னு சொன்னதுக்கான அந்த தீர்மானம் 1927 சென்னையில் நடந்த காங்கிரஸ், எம்ஏ அன்சாரி. அதே மாதிரி பூரண சுயராஜ்யம் மீதான தீர்மானம். இது ஏன் ரொம்ப முக்கியம்னா நம்ம இப்போ வரைக்கும் கொண்டாடலையா ஜனவரி 26 ஏன் கொண்டாடுறோம்? 1929 லாகூர் மாநகர் காங்கிரஸில் பூரண சுயராஜ்யம் அப்படிங்கிறத வலியுறுத்தி 1930 ஜனவரி 26 பூரண சுயராஜ்ய நாள் இந்தியா முழுவதும் கொண்டாட ஆரம்பித்தாங்க இல்லையா? அதற்கான தீர்மானம் 1927 காங்கிரஸில் தான் எடுக்கப்பட்டது. சரிங்களா? வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கூட்டம். இதை தொடர்ந்து இங்கே இருக்கிற மிதவாதிகளுக்கும் காங்கிரஸுக்கும் இன்னும் நிறையா இருக்குது. 1920 கவுகாதி காங்கிரஸ், விஜயராகவாச்சாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக இருந்திருப்பார். இந்த மாநாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்துக்கான தீர்மானம் அஃபீஷியலாக நிறைவேற்றிருப்பாங்க. அதே மாதிரி 1926 கவுகாத்திக்கும் சீனிவாச ஐயங்கார் தான் தமிழ்நாட்டை சார்ந்ததாக இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேர் 1920, 26 இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயராகவாச்சாரி, சீனிவாச தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். தமிழ்நாடு சென்னை மாகாணம் வரும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடுங்கும் போது சென்னை மாகாணம் அப்படின்னா சென்னை ராஜதானி மாகாணம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு பேர் மாற்றினாங்க. மதராஸ் வந்து பார்த்தீங்கன்னா 99 தான் சென்னைன்னு பேர் மாற்றினாங்க. ஸோ பழைய சென்னை வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தின் பெரும் பகுதிகள், திருப்பதி எல்லாமே, கடற்கரை பகுதியிலான ராயலசீமா, கர்நாடகாவில் பெங்களூரு, பெல்லாரி, கேரளாவோட மலபார், ஒடிசாவோட கஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்துனது தான் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேட்டை சேர்த்துன்னு தான் சென்னை மாகாணம். நம்மகிட்ட வந்து பிரிஞ்சு போனது தான் இது. ஸோ தமிழ்நாட்டின் தொடக்க கால மிதவாதி தேசி, இவ்வளோ நாள் மிதவாதிகள் தான் பார்த்தது. இதில் ரொம்ப முக்கியமானவங்க யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. பிஎஸ் சீனிவாச சாஸ்திரி, பிஎஸ் சிவசாமி, ஜிஏ நடேசன். ஏன் அப்படின்னா கூற்றுகள்லாம் கொடுக்கும்போதே இதில் சீனிவாச சாஸ்திரி ஒரு தீவிரவாதி அப்படிங்கிற மாதிரிலாம் மாற்றி கொடுப்பாங்க. ஸோ இந்த பேர்லாம் நான் வச்சுங்க ரொம்ப முக்கியம். மற்ற பாயிண்ட்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். சரிங்களா? இவங்க ஏன் மிதவாதிகள்னு நினச்சாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட செயல்பாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். சரிங்களா? கவர்மெண்ட் மேலே கொஞ்சம் நம்பிக்கை கொண்டிருப்பாங்க. அரை கூட்டங்கள் நடத்துறது, பிரச்சனையை பற்றி ஆங்கிலத்தில் கலந்துரையாடுறது. சரிங்களா? திலகர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட பேசுறதுக்கு வட்டார மொழி யூஸ் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படித்தவங்க, உயர்குடியை சேர்ந்தவர்கள், ஆங்கிலம் தான் யூஸ் பண்ணுவாங்க. மிதவாதிகள் மாதிரி தான் இருப்பாங்க. பிச்சைக்காரர்கள், யாசகக்காரர்கள் வந்து தீவிரவாதிகள்லாம் இங்கே கிண்டல் பண்ணுவாங்க. அப்படி தமிழ்நாட்டில் இருந்த புகழ்பெற்ற மிதவாத தேசியவாத தலைவர்கள் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் சீனிவாச சாஸ்திரி, பிஎஸ் சிவசாமி, வி கிருஷ்ணசாமி, டிஆர் வெங்கட்ராமன், ஜிஏ நடேசன், டிஎம் மாதவராவ், எஸ் சுப்பிரமணியர். இந்த பேரை வச்சே நீங்கள் கெஸ் பண்ணி ஒரு மாதிரி போட்டுடலாம். சரியா? ஸோ சுதேசி இயக்கம், உங்களுக்கு சுதேசி இயக்கம் அப்படின்னு வரும்போது 1905 வங்க பிரிவினைக்கு எதிராக சுதேசி இயக்கம் விடுதலை நோக்கி போயிருக்கும். வங்காளம், பஞ்சாப், மகாராஷ்டிரா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற தலைவர்கள் தோன்றிருப்பாங்க. சுதேசி தோண்டி
கொல்கத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கம் முதல்ல கொல்கத்தாவில் தான் பிரகடனப்படுத்தி சுதேசி நிறுவனங்களை ஊக்குவிக்கலாம், அந்நிய பண்டங்களை புறக்கணிக்கலாம், தேசிய கல்வி முன்னெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வந்ததான் சுதேசி. தமிழ்நாட்டில் அதற்கான எதிர்வினை வேற லெவலில் இருந்துச்சு. சரியா, அது பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த சுதேசி இயக்கத்தை மிகச்சிறந்த தலைவர்கள் கொண்டு போனவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார்கள். இந்த பெருமகன் தான் அவர். பெரிய ஆளுங்க அவர். ஹிஸ்டரி மறந்துருச்சு. பெரிய ஆள். வி. சக்கரையார், சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத் ஆர்யா பாஷ்யம், இவங்க தான் தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கியமான சுதேசி வீரர்கள். இந்த சுதேசி இயக்கம் வரும்போது மக்களை ஒன்றிணைக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள்கள் கூட்டப்பட்டு பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டுச்சு. மக்களை திரட்டுவதற்கு முதலாக தமிழை பயன்படுத்தினர். சுப்பிரமணிய பாரதியாரோட தேச பக்தி பாடல்கள் மக்களின் தேசிய உணர்வை தட்டி எழுப்பியதில் மிக முக்கிய பங்கு கொண்டது. ஸோ பல்வேறு இதழ்கள் தோன்றியது. அதில் ரொம்ப முக்கியமானது சுதேசமித்திரன், இந்தியா, விஜயா, சூரியோதயம், இதெல்லாம். ஸோ இவர் யார் அப்படின்னா திலகரை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட குருவாக கொண்டிருப்பாங்க. வ.உ.சி. சிதம்பரனார் அவர்களையே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு திலகர் தான் சொல்லுவாங்க. ஸோ திலகரோட கூட இருந்த வந்து பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி சென்னை சுற்றுப்பயணம் வரும்போது எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப தீவிரவாத தேசியவாத தலைவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால். அவர் அடிக்கடி சென்னை வந்து போவார். சென்னை வந்தப்ப அவர் ஆற்றிய சொற்பொழிவுகள் இளைஞர்களுக்கும் படித்தவர்களுக்கும் ஒரு கிளர்ச்சியை கொடுத்துச்சு. ஸோ அவர் பேச்சை கேட்டுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களும் இளைஞர்களும் சுதேசியில் பங்கேற்றுக்கிட்டாங்க. மெரினா கடற்கரையில் நிறைய சுதேசி கூட்டங்கள் நடக்கும். மெரினா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த ஜல்லிக்கட்டுனால ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. ஆரம்ப காலகட்டங்களில் இந்திய விடுதலை போராட்டத்தில் அதிக கூட்டங்கள் மெரினா கடற்கரையில் தான் கூடும். இன்னொரு முக்கியமாக அது மாதிரி பொதுக்கூட்டங்கள் நடத்துறதுக்கு முக்கியமான ஒரு வளாகம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மூர் மார்க்கெட்டு. சரிங்களா, 1905-7 காலப்பகுதிகளில் இந்த சுதேசி கூட்டங்களில் கலந்துக்கிட்ட மாணவர்களை வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள், ஆபத்தானவர்கள் கூட அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி பொது இடங்களில் ஐரோப்பியர்களை பார்த்தா மாணவர்கள் வந்தே மாதரம்னு முழக்கத்தோட கேலி பண்ணாங்க. 1907 சென்னை வந்தார் இல்லையா பிபின் சந்திரபால், அவர் ஆற்றிய உரைகள் பார்வையாளரையே மிகப்பெரிய அளவு உத்வேகத்தை ஏற்படுத்தியது. அவர் எப்பெல்லாம் தமிழகம் வந்துட்டு போனதுக்கப்புறம் ஆழமான தாக்கம் இருக்கும். ஸோ சுதேசின்னு வரும்போது இந்திய அளவில் நம்ம எதிர்பார்க்க வேண்டியது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி, சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. 1906 வ.உ. சிதம்பரனார் அவர்கள் ஆங்கிலேயர்களின் கடற்பயண முற்றுரிமைக்கு எதிராக ஒரு கப்பல் கம்பெனி அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணையும் கருத்தையும் கவரக்கூடிய ஒரு எப்படி சொல்றது, அது யோசிக்கவே முடியாதுங்க. நீ யோசிச்சு பாருங்க, சுதேசி அப்படின்னு எல்லாரும் சொல்லும் போது நூல் நிற்கணும், சட்டை தைக்கணும், மெழுகுவர்த்தி, சாயம், பருத்தி, பஞ்சுன்னு யோசிக்கும் போது ஒரு கப்பல் கம்பெனி தொடங்குறான்னு ஒருத்தன் வந்து நிற்கிறான்னா அவனுக்கு எவ்வளோ ஒரு தைரியமும் மன உறுதியும் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய நினைச்சே பார்க்க முடியலைங்க என்னால். உண்மையாலுமே நினைச்சே பார்க்க முடியல. ஒரு மெழுகுவர்த்தி பண்ணலாம், ஒரு சட்டை தைக்கலாம், ஒரு செருப்பு தைச்சு விற்கலாம். அப்படிங்கும்போது கப்பல் வர்றேன்டா, ஆங்கிலேயரின் கடற்படை முற்றுமைக்கு எதிராக ஒரு கப்பல் வர்றேன்டா அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்றான்னா அவனுக்கு எவ்வளோ ஒரு நெஞ்சுரம் இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ 1966 சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படிங்கிற கூட்டு பங்கு நிறுவனத்தை பதிவு செய்கிறாரு. மொத்த முதலீடு எவ்வளோனா 10 லட்சம். எப்போ? 1906ங்க. கிட்டத்தட்ட 120 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வரைக்குமே 10 லட்சங்கிறது பெரிய காசு. 120 வருஷத்துக்கு முன்னாடி 10 லட்சம்னா எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்னு பாருங்க. மொத்த முதலீடான 10 லட்சத்தை பிளான் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா 40,000 பங்காக பிரிக்கிறாங்க. ஒரு பங்கு எவ்வளோ? 25 ரூபா. ஆனால் அதில் அவங்க என்ன பிளான் பண்ணாங்க? இந்தியர்களுக்கு மட்டும்தான் விற்கணும், இந்தியாவில் இருக்கிற தமிழர்களுக்கும் இலங்கையிலர்களுக்கும் தான் விற்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஸோ 2 கப்பல் வாங்குறாரு வ.உ.சி. அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா SS கலியா, SS லாவு. அதான் சொன்னல, ஏனைய பகுதிகளில் சுதேசி செயல்பாடுகள் மெழுகுவர்த்தி செய்வது,
வளையல்கள் செய்வது எப்படின்னு குறிப்புணர்ந்து அடையாள நடவடிக்கைகளாக இருந்தபோது நீராவி கப்பல் கம்பெனியை உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்க இருக்கு பாருங்க. ஒரு மலைக்கும் ஒரு மடுவுக்கும் ஏணி போடுற மாதிரி அது. ஆனால் அவர் வெளியே வந்து அவர் இந்த கப்பல் கம்பெனியை ஆரம்பித்து ஜெயிலுக்கு போய் செக்கு இழுத்து வெளியே வந்து சாப்பாட்டுக்கு இல்லாமல் வக்கீல் தொழில் செஞ்சு கேட்பாரட்டு இறந்தாருங்க. அவமானப்படணும். நம்மளாம் நம்மளுக்கு முன்னாடி இருந்தீங்களா சொல்ல முடியாது. ஆங்கில அடக்குமுறைகள் அப்படி. தாத்தம் போட்ட காலத்துலலாம் எப்படி இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவிலோட பண்டைய கால கடற்பயண பெருமையை துணையாக கொள்றாரு. நம்ம பாட்டனும் பூட்டனுமான ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் போனாங்க. இந்த பக்கம் வங்கத்திலிருந்து ரோமுக்கு போனாங்க, சென்னையில் தமிழ்நாட்டிலேருந்து ரோமுக்கு போனாங்க, நாம் அந்த மாதிரி போகணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை தூண்டுவதற்கு மறுபடியும் அதை குறிப்பிட்டிருக்காரு. சுதேசி இயக்கத்திற்கான ஆதரவான கருத்தை கொண்டு வர்றதுக்கு பெருமையை மீட்டெடுத்திருக்காரு. பெருமையை மீட்டெடுக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனமே தலை நிமிரும். சரிங்களா? சுதேசி கப்பல் கம்பெனியோட வெற்றி குறித்து லோகமானிய திலகர் என்ன பண்றாரு, அவரோட 2 பத்திரிகை நடத்தினார். கேசரி, மராட்டா. அதில் எழுதியிருக்காரு. அரவிந்த் கோஷும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புகழ்பெற்ற ஒரு தீவிரவாத தேசிய தலைவர் தான். அவரும் அவரோட நூலான வந்தே மாதரம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா எழுதி அந்த பங்குகள் விற்பனை ஆகிறதுக்கு உதவி இருக்கிறார். சரிங்களா? ஆரம்பத்தில் இவங்க பெருசாக வந்து இதை விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தொழிலே கை வைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் தரேன் இருக்காங்க. 1 லட்சம் தரேன், 2 லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லி பிளான் சொல்லும்போது அதை ஏற்றுக்கல வஉசி. அதுக்கப்புறம் அவரை வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற எல்லாத்தையும் பங்கு கொடுத்தவங்களாம் சில பேர்த்த வாங்கி அந்த கம்பெனி ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிட்டாங்க. அது ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு இவரை தூக்கி உள்ளே வச்சிட்டாங்க. திருநெல்வேலி வந்து பார்த்திங்கன்னா சுதேசி இயக்கத்தின் இன்னொரு எழுச்சியான ஒரு நகரம். ஏன்னா இவர் சுதேசி வஉசி வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியை சேர்ந்தவர் தான். சரிங்களா? திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் நூற்பாலை தொழிலாளர்களை அணிதிரட்டதில் வஉசியும் சுப்பிரமணிய சிவாவோடு தோளோடு தோள் நின்று செஞ்சுருக்காங்க. அது ரொம்ப முக்கியமானது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா கோரல் மில் நூற்பாலை வேலை நிறுத்தம். 1908 வந்து பார்த்திங்கன்னா கோரல் நூற்பாயில் நடைபெற்ற ஒரு வேலை நிறுத்தத்துக்கு தலைமையேற்றவர் தான் சுப்பிரமணிய சிவா அவர்களும் வஉசியும். இவர் சூரத் மாநாட்டிலிருந்து திரும்பினதுக்கு அப்புறம் ஒரு அரசியல் அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குவதற்கான பணிகளை இது பண்ணியிருக்காரு. ஏன்னா சூரத் மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக உடஞ்சி போச்சு. மிதவாதிகள் தீவிரவாத தேசியம்னு உடஞ்சி போனோன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாத திலகர் ஆதரவாளர். தமிழ்நாட்டு திலகர் இவர். தமிழ்நாட்டின் மிக முக்கியமான தீவிரவாதி இவர். ஒரு அரசியலமைப்பு வேணும், நம்மளுக்கு ஒரு நல்ல பேச்சாளர்னு தேடிட்டு இருக்கும்போது தான் ஆல்ரெடி சுப்பிரமணிய பாரதியார் இவருக்கு பழக்கம். சுப்பிரமணிய சிவா இவரோட வராரு. சரிங்களா? 1907 பிப்ரவரி மார்ச் மாதங்களில் தூத்துக்குடியில் தினந்தோறும் பொதுக்கூட்டங்களில் பேசினார்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 2025 நடந்த ஒரு குரூப் 1 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. என்ன மாதம்னு கேட்டிருந்தாங்க. பிப்ரவரி மார்ச். ரொம்ப முக்கியம். சரிங்களா? இவங்க நடத்தின அந்த கூட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மக்கள்கள் இது பண்ணிட்டாங்க. பாருங்க, கோரல் வேலை வாய்ப்பு 1908. அதுக்கு முன்னாடியே இவரான இதெல்லாம் ஏன்னா சூரத் பிளவு 1907. 1907 சூரத் பிளவு 5 6 ஆமாம் 7. சரிங்களா? சரி 6ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுக்கூட்டங்களில் பேசும்போது ஒரு சுப்பிரமணிய சிவாவோட பழக்கம் கிடைக்குது. 2 பேரும் சேர்ந்து பிப்ரவரி மார்ச் மாதத்தில் தூத்துக்குடியில் தினந்தோறும் பேசியிருக்காங்க. மக்கள் சுதேசி குறித்தும் மற்ற எப்படி புறக்கணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கூட்டங்களில் கலந்துக்கிட்டாங்க. இந்த பொதுக்கூட்டங்களை அரசு பயங்கரமாக கவனிச்சிருக்கு. இதை தொடர்ந்து தான் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வேலை நிறுத்தம் 1908 கோரல் மில் தொழிலாளர்களோட மோசமான வேலை வாழ்க்கை சூழலை நீங்கள் போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வஉசியும் சிவாவும் அவங்கள தூண்டி விட்டு என்ன பண்ணுறாங்க, போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அதை தொடர்ந்து மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க. 1908 மார்ச்சில்.
இந்தியாவில் நன்கு திட்டமிட்ட நடத்தப்பட்ட தொடக்ககால வேலை நிறுத்தங்களில் இதுவும் மிக முக்கியமான ஒன்று. தேசிய செய்தி பத்திரிகைலாம் மிகப்பெரிய அளவில் ஆதரவு தெரிவிக்குது. ஆனால் ஆலை உரிமையாளர்கள் அசந்து கொடுக்கல. இவங்களோட வேலை நிறுத்தத்தை ஒடுக்க ஆலை முதலாளிகள் அரசை பயன்படுத்துகிறாங்க. ஆனாலும் அவங்க என்னென்னமோ பண்ணுறாங்க. தொழிலாளருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. தூத்துக்குடியில் நகரத்தில் கூட்டம் நடத்தக்கூடாது, வரக்கூடாதுங்கிறாங்க. கடைசியில் முதலாளிகளுக்கு வேறு வழி இல்லாமல் பேச்சுவார்த்தைக்கு வந்து அவங்களோட கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு மக்களோட போராட்டம், அந்த தொழிலாளர் போராட்டம் வெற்றி அடையுது. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊந்துகோலை கொடுக்குது. இவர் சுதேசி கம்பல் கம்பெனியை நிறுவனத்தோடு இல்லாமல் தர்ம நெசவு சாலை, தேசிய பண்டக சாலை, சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை விவசாய கைத்தொழில் சங்கம் லிமிடெட் அப்படிங்கிறதையும் நிறுவியிருக்காரு. சரிங்களா? அவரோட சுதேச பணிக்கு ஆதரவை திரட்ட சக்கரையார்னு நினைக்கிறேன், சக்கரவட்டியார்னு கொடுத்துருக்கு. சக்கரையார் அவர் தலைமையில் சென்னையில் சுதேசி பிரசார சபா அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. இந்த கோரல் மில் வேலை நிறுத்தம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி. வங்காள தீவிர தேசியாளர்களே மிகப்பெரிய அளவில் இது இருக்குது. பத்திரிகைகள் மிகப்பெரிய அளவில் இந்த செய்தியை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் வெற்றி வாழ்த்திருக்கு. அரவிந்த் கோஷ் அவரோட வந்தே மாதரம் நாளிதழில் கற்றறிந்த மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஒரு ஒருங்கிணைப்பு உருவாகியுள்ளது. அதுவே சுயராஜ்யத்தை நோக்கி எடுத்து வைக்கப்பட்ட உன்னதமான முதல் அடியாகும். இந்திய தொழிலாளியின் ஒவ்வொரு வெற்றியும் நாட்டிற்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு மில் நிறுத்தத்தை வங்காளத்தில் நடந்த ஒரு பத்திரிகை வெளியிடுது. சரிங்களா? அப்புறம் நிறைய இடையில புது தகவல்லாம் வரும். 1906 ஆண்டு இறுதியில் கல்கத்தா நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில், அதான் அந்த சூரத் பிளவு நடக்குது இல்லையா 7ல், அதுக்கு முன்னாடி 6லேயே கலந்துக்கிட்டாங்க கல்கத்தா கூட்டத்தில். சரிங்களா? 7ல் சூரத் பிளவு ஏற்படும் போது காங்கிரஸ் தீவிரவாதிகளே அதிக பேரை அழைச்சிக்கிட்டு வாங்க. ஏன்னா மிதவாதிகளுக்கும் தேசியவாதிகளுக்கும் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா விரிசல் ஏற்படுது. ஸோ அந்த சூரத் காங்கிரஸ் மாநாட்டுக்கு மிதவாதிகள் நீ பெரியவனா நான் பெரியவனாங்கும் போது தீவிரவாதிகள் அவங்க பக்கம் கூட்டத்தை சேர்த்த ஆரம்பித்தாங்க. தீவிரவாத தேசியவாதிகள். சரிங்களா? அப்போ அரவிந்தர் என்ன பண்ணுறாரு, அரவிந்த் கோஷ் வஉசிக்கு ஒரு தந்தி கொடுக்குறாரு. நிறைய பேரை கூட்டிகிட்டு வாங்க சூரத்துக்கு, நீ நாமளாவீங்களான்னு பார்த்துருந்துங்கும் போது தமிழ்நாட்டு திலகர் என்று அழைக்கப்பட்ட வஉசி அவர்கள் சென்னைக்கு போய் பாரதியார்கிட்டையும் சீனிவாசார்கிட்டையும் கலந்து பேசி தமிழ்நாட்டு பிரதிநிதிகள் பல பேரை வந்து பார்த்திங்கன்னா சூரத் மாநாட்டு கூட்டு போயிருக்காரு. சூரத் மாநாட்டு பந்தலில் மிகப்பெரிய ஒரு ரகலை நடக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா திலகரை இருக்காங்க இல்லையா, திலகரை வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க பிரச்சனை பண்ணாத மாதிரி அடிக்காத மாதிரி சூழ்ந்து அவரை காப்பாற்றினது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா வஉசி, துரைசாமி ஐயர், சுரேந்திரநாத், எத்திராஜ், திருவல்லிக்கேணி கிருஷ்ணமாச்சாரி, பாரதியார், சீனிவா ராகவாச்சாரி, சக்கரை செட்டியார். தமிழ்நாட்டுக்காரங்க தான் திலகரை சூழ்ந்துக்கிட்டு அவர் மேலே எதுவும் படாத மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா சூரத் பிளவுங்கிறப்ப சும்மா பேச்சுவார்த்தையில் முடியல, கைகளை களவு போயிடுச்சு, பெரிய அகலையே நடந்துச்சு. சரிங்களா? தமக்கு எத்தனை அடிபட்ட போதும் திலகரை காக்க வேண்டும் என்று அசையாது நின்று இருந்த இந்த சென்னை பிரதிநிதிகளின் தீவிரத்தன்மை என்னும் போது என் உடல் புல்லெரித்தது அப்படின்னு பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா சூரத் சென்று வந்த பயணம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பார். அந்த புக்கில் சொல்லியிருப்பார். ஸோ சூரத்திலிருந்து வஉசி திரும்பினதுக்கு அப்புறம் பிபின் சந்திரபாலை வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை பண்ணுறாங்க. அந்த நாளை விமர்சனையாக கொண்டாடணும், சுதேசி தினமாக கொண்டாடலான்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் பிளான் பண்ணும்போது அதுக்கு அரசு நிர்வாகம் அனுமதி அளிக்கலை. ஆனால் வஉசி, சுப்பிரமணிய சிவா, இன்னொரு ஆள் இருக்கார், அவர் பேர் பத்மநாபர், எல்லாரும் பிளான் பண்ணி அதை பண்ணுறாங்க. சரியா? அதை பண்ணும்போது கவர்மெண்ட்டை மீறி செயல்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கைது பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க கைது பண்ணது சுதந்திர நாளை கொண்டாடுறதுக்கோசம் இல்லை, இவங்களை எப்படியாவது முடிச்சாகணும்னு சொல்லிட்டு மார்ச் 12 தேச சிரோக சுட்டத்துக்காக கைது பட்டிருக்காங்க. அது எங்கே அந்த அவர் ரிலீஸ் பண்ணது எங்கே அப்படின்னா அந்த விடுதலை நாளை வந்து பார்த்திங்கன்னா நெல்லையில் ஒரு ஊர்வலம் நடத்தினார். தாமிரபரணி ஆற்றங்கரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் ஒரு பெரிய பேருரை ஆட்டினதுக்கப்புறம் அந்த நெல்லை கலெக்டர் வீஞ்ச் அப்படிங்கிற என்ன பண்ணுறாரு, வஉசி வாங்க உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி வஉசி, சுப்பிரமணிய சிவா, பத்மநாப ஐயங்கார் அல்லது பத்மநாபர் அவர் என்ன பண்ணுறாரு வர சொல்லி 3 பேர்த்தையும் கைது பண்ணிடுறாரு. 3 பேர்த்துக்கு மேலேயும் ராஜ துரோகம் குற்றம் சமட்டப்பட்டு
அந்த கூட்டத்தை இது பேசினாரு சுப்பிரமணிய சிவாவுக்கு வந்து 10 வருஷமும், இவருக்கு துணையா இருந்தாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு எதிராக பேசிருந்து கலகம் உண்டாகுந்து 20 வருஷம் 40 வருஷம் சிறை தண்டனை கொடுத்தாங்க. இந்த சிறை தண்டனை எதிர்த்து லண்டன் பிரிவில் இருக்கிற கவுன்சில், இங்க ஹைகோர்ட் இருக்கும், சுப்ரீம் கோர்ட் இருக்கும், அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லண்டன் பிரிவி கவுன்சில்னு ஒன்று இருக்கும். இங்க முடியல அப்படின்னா மேல்முறையீடு அங்கதான் போவாங்க. அங்க போய் ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்குறாங்க. அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த 40 ஆண்டுகள் சிறை தண்டனையை ஆயுள் தண்டனையை 6 ஆண்டா குறைக்கிறாங்க. ஆனா இந்த 6 வருஷமும் அவர் வச்சு செய்ன்னு செஞ்சாங்கப்பா. யார? வஉசிய. சரியா? மக்கள் செல்வாக்கு பெற்றிருந்த வஉசியும் பத்மநாபரும் சுப்பிரமணிய சிவாவும் கைது பண்ணதுக்கு அப்புறம் திருநெல்வேலியில கலகம் வெடிச்சிச்சு. காவல் நிலைய, நீதிமன்ற, நகராட்சி எல்லாத்தையும் தீயில போட்டு கொளுத்துனாங்க. துப்பாக்கி சூடு நடந்துச்சு. 4 பேர் செத்து போனாங்க. சிறையில வஉசி கடுமையாக நடத்தப்பட்டார். கோவை சிறையிலும் கேரளா கண்ணனூர் சிறையிலும் செக்கிழுக்க வைக்கப்பட்டார். அதனாலதான் இவரை செக்கிழுத்த செம்மல்னு சொன்னாங்க. சுப்பிரமணிய சிவாவுக்கும் கொடுத்துட்டாங்க. தப்பிச்சு போந்து யாருன்னா சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள். அவர் என்ன பண்றாரு? சிறை தண்டனை தவிர்ப்பதற்காக பிரெஞ்சுக்காரர்களின் ஆளுகை பகுதியாக இருந்தால் பாண்டிச்சேரிக்கு போயிட்டாரு. பாண்டிச்சேரிக்கு உள்ள வந்து கைது பண்ண முடியாது ஆங்கிலேயர்களால. பாண்டிச்சேரிக்கு போற முதல் கல்ச்சரை கொண்டு வந்தது பாரதியார் தான். அவரை தொடர்ந்து அரவிந்த் கோஷே, வி சுப்பிரமணியார் எல்லாம் அப்படியே பாண்டிச்சேரி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப புக்கில் கொடுக்காம தமிழ்நாடு மறந்த இன்னொரு தலைவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான், சுப்பிரமணிய சிவா. இவரோட அந்த இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். தாடி வச்சிருப்பாரு, தடி வச்சிருப்பாரு. சரிங்களா? இவங்க 2 பேர்த்தையும் வஉசியும் சிவா சுப்பிரமணிய சிவாவையும் வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கத்தின் இரட்டையர்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா வஉசி மாதிரியே சிவாவும் வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண விவேகானந்தா வேதாந்த இயக்கத்தில் செயல்பட்டு வந்து அதன் மூலமாக சுதேசி இயக்கத்தில் இயக்கப்பட்டவர். இவர் என்ன பண்றாரு? இவரோட பேரையே சுதந்திரானந்த சிவா அப்படின்னு பேர் மாத்திக்கிறார். ஸோ இந்த தாமிரபரணி கூட்டத்தில் பேசுனதா வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தையும் கைது செஞ்சாங்க. பல கொடுமைகளுக்கு உள்ளானதுக்கு அப்புறம் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழுநோய் பாதிச்சிருச்சு. நம்மளோட 90s அதுக்கப்புறம் 2Ks வந்து பார்த்தீங்கன்னா தொழுநோய் அப்படிங்கிறது நம்ம மிகப்பெரிய அளவில் நம்ம பார்க்கல. ஏன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு எராடிகேட் பண்ணிட்டாங்க. ஆனால் 1900களில் தொழுநோய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நோய். ஒருத்தர் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப மோசமான நோய். தொழுநோய்க்காரங்க நிறைய பேர் இருந்தாங்க. சில வைரஸ் ஃபங்கஸ் தான் காரணம். தொழுநோய் பாதிக்கப்பட விட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இவர் என்ன பண்ணிட்டாங்க? சேலத்தில் தொழுநோய் கொண்ட கிரிமினல் குற்றவாளிகள் பகுதிக்கு மாற்றப்பட்டிருக்கார். சரிங்களா? மார்ச் 12, 1908 குற்றச்சாட்டிருக்காங்கல்ல. அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 1912 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இவர் எங்கேயும் ட்ரெயினில் கூட போக விடல. இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது தொழுநோய் அப்படின்னு சொல்லி உனக்கு தொழுநோயின்னு சொல்லி இறக்கி விட்டுருக்காங்க. ஆனாலும் அவர் அந்த நோய் ஓரளவு குணமானாலும் அதுக்கப்புறம் அவரோட இதை தொடர்ந்துருக்காரு. சரிங்களா? சிறையிலேருந்து விடுதலை ஆகி சிவா என்ன பண்ணிருக்காரு? தர்மபுரி போயிருக்காரு. தர்மபுரியில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. பாப்பாரப்பட்டி, தர்மபுரியில் பாப்பாரப்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே போய் அந்த வள்ளல் பாப்பாரப்பட்டியோட இவரோட ஃப்ரெண்டான வள்ளல் தியாகி சின்னமுத்த முதலியார் அப்படிங்கிறவர்கிட்ட பண உதவி வாங்கி அந்த பண உதவி மூலமாக ஒரு 6 ஏக்கர் நிலம் வாங்கி பாரத மாதா ஆசிரமம் கோயில், பாரதி ஆசிரமம் அல்லது பாரத மாதா கோயில் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு பாசறையை நிறுவியிருக்காரு. அந்த ஊருக்கே வந்து பார்த்தீங்கன்னா பாரதபுரம்னு பேர் சுட்டிருக்காரு. பாரத மாதா கோயில் கட்டியிருக்காரு. பாரதி ஆசிரமம் அப்படிங்கிறது ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கோயில் பாரத மாதா கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கல் நாட்டியவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சித்தரஞ்சன் தாஸ், சியாதாஸ், சுயராஜ்ய கட்சியோட தலைவராக இருந்தார் இல்லையா, பெரிய தலைவர். டெல்லியிலேருந்து கூப்பிட்டு வந்து இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காருங்க, இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காருங்க இவர். இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்காது, ஆனால் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அந்த பாசறையில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியாரோட தேசிய பாடல்களை வந்து பாடுவதற்கு ஒரு பாரதியார் பாடல் குழுவை ஆரம்பிச்சிருக்காரு. சிவாஜி, வீர சிவாஜி, தேசிங்கராஜனோட வாழ்க்கை வரலாற்றை நாடகங்களாக்கி நடிச்சு காட்டிருக்காரு. எதுக்கு அப்படின்னா ஏகாதிபத்திய எதிர்ப்புணர்ச்சி தூண்டுறதுக்கோசரம். வீர சிவாஜியோட நாடகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு இது வரும். அவரோட பையன் நடிச்சிருந்த அவரோட பையனா சாவா, யாரு, சம்பாஜியோட படம் ஒன்று இருக்குங்க, சாவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த படத்தோட கிளைமேக்ஸில் வந்து சம்பாஜி கொடுமைப்படுத்துறதை பார்த்தா நமக்கே கண்ணு கலங்கிடும்.
அந்த மாதிரி ஒரு கொடுமையை யாரும் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா அவுரங்கசீப் பண்ணியிருப்பார். அவர் படத்தெல்லாம் அவரோட இதெல்லாம் நீங்கள் வந்து சிவாஜி எப்படி போர் புரிஞ்சார், தேசிங்கராஜன் எப்படி வந்து முகலாயில் எதிர்த்துனார் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இவங்களை எதுக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்புணர்ச்சி வரும். அதை மாதிரி நிறைய நாடகங்கள் நாடக உரையாடல் எழுதியிருக்காரு. பாடியும் பேசியும் நடித்தும் இவரை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. இவர் மேலே 4 தடவை தேச துரோக வழக்கு போட்டிருக்காங்க. 1908 ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் 21, 22, 24 எல்லாத்தையும் கைது பண்ணி உள்ள வச்சிருக்கு. சரிங்களா? அரசாங்கத்திற்கு தேச சேவையிலும் சரி, சிறை பற்றி இன்னல் உற்ற தியாகத்திலும் சரி, சிவாவுக்கு இணையான மற்றொரு தேசபக்தரை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சிலம்பு செல்வர் மாப்போசி ஒரு பெரிய அளவில் அவளை பற்றி பேசியிருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவா வந்து பார்த்தீங்கன்னா இதழ் நடத்திருக்காரு. ஞானபானம் ஞானபானு ஆக்சுவலி ஞானபானம்னு போட்ட ஞானபானு மாத இதழ் 1916 மாத இதழ் 1914 பிரபஞ்சமித்ரன், இந்திய தேசாந்திரி. சரிங்களா? அதே மாதிரி நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோட்ச சாதனை ரகசியம், சங்கர விஜயம், தேசிங்கராஜன், சச்சிதானந்த சிவம், ராமானுஜ விஜயம், ஞானரதம், இதெல்லாம் இவர் எழுதிய நூல்கள். ஞானரதம் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். புதுமை பித்தன் பார்த்துக்கலாம். புதுமை பித்தனா ஒருத்தர் எழுதியிருப்பார். சரிங்களா? இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நாம் சில பேர்த்த பார்க்க போகிறோம். சரியா? இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் புரட்சிகர தேசியவாதிகளின் செயல்பாடு. சரிங்களா? ஸோ புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பாண்டிச்சேரி தான் ஒரு புகழ்பெற்ற ஒரு பாதுகாப்பான புகலிடம். முதல்ல பாரதியார் தான் உள்ளே போயிருப்பார். சரிங்களா? ஸோ அதே மாதிரி லண்டனில் இந்தியா ஹவுஸ்னு ஒரு இடம் இருந்துச்சு. பாரிஸ்லேயும் லண்டன்லேயும் அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாத தேசியவாதிகளுக்கு பயிற்சி நடவடிக்கைகள் கொடுக்கக்கூடிய ஒரு ஹவுஸ். நம்ம இவர் இருக்கார் இல்லையா, ஜாலியன் வாலாபாக் சுட்டுக்கொண்டாரில் உத்தம் ஹவுஸ், அவரில் இந்தியா ஹவுஸில் பயிற்சி பெற்றவர் தான். நேதாஜி, வீர் சவார்கர், நிறைய பேர். ஸோ தீவிரவாத தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லி புக்கில் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எம்பிடி ஆச்சாரியா, விவி சுப்பிரமணியா, டிஎஸ்எஸ் ராஜன். இவங்களோட புரட்சிகரமான நூல்கள் சென்னையில் விநியோகம் வந்துச்சு. புரட்சிகரமான செய்தித்தாள்களாக இந்தியா, விஜயா, சூரியோதயம் எல்லாமே பாண்டிச்சேரியில் வந்துச்சு. ஆனால் இது இல்லாமல் வரலாற்றில் மறைந்த பல்வேறு தீவிரவாத தேசியவாதிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. பாவேசு, நீலகண்ட பிரம்மச்சாரி, மாடசாமி, ஜெய்ஹிந்த் எம்டன் செம்பகராமன் இவர் இருக்கார், நம்ம வாஞ்சிநாதன் இருக்கார். இவங்க எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது எல்லாமே எக்ஸ்ட்ரா தகவல் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.